பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் ஒரு கதை ஒன்று இருக்கும். அதாவது ஒரு கொடூரமான ஒரு பண்ணையார் அடிமைகளை வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பார். நாளும் பகலும் இப்படி வேலை செய்ய வைக்கிறீங்க, படாத பாடு படுத்துறீங்க, கடைசியில் புழுத்து போன இந்த கஞ்சியை கொடுக்குறீங்களே, இதை தின்னு விட்டு எப்படி நாங்கள் இப்படி நாளும் பகலும் வேலை பார்க்கறது, நீங்கள் இதை சாப்பிடுவீங்களா அப்படின்னு ஒரே ஒருத்தன் ரெவல் பண்ணிடும். மறுநாள் இருந்து அந்த அடிமைகளுக்கெல்லாம் சோறு போடுறதுக்கு முன்னாடி இதில் சூட்டை போட்டு சோத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எனக்கு சோறே வேணாம், சூடு மட்டும் போடாமல் இருந்தா போதும். இது இது வந்து கதை. வழக்கமா போற சோறை கூட போடு, சூடு மட்டும் போடாது. சோறே போடாமட்டாலும் பரவாயில்லைன்னு. இப்போ போன வாரம் வந்து 60 ரூபா கேஸ் விலையே ஏத்துனாங்க. ஏன்டா ஏத்துனேன்னு குரலை சுத்துறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு ஆட்டோ கடிக்கிறோம்ல சிஎன்ஜி, அந்த சிஎன்ஜி என் சிலிண்டர்ல அடிச்சு விடு, அதை அடிக்க கூடாது, சட்டப்படி தப்பு. ஆனா ஜனங்க போயிட்டு சிஎன்ஜி அதுவும் தீந்து போச்சுன்னா என்ன பண்றதுன்னு விலை அதிகமா கொடுத்து அதை சிலிண்டர்ல ரொப்பி கொண்டே வீட்டுல வைக்கிறாங்க. இன்னைக்கு யாருமே ஏன் 60 ரூபாய் ஏத்துன, யூபிஐ ஆட்சிக்கு வரும்போது எவ்வளவு 350 ரூபாயா சிலிண்டர், 330 ரூபா இருந்துச்சு. மானியம் என்ற ஒன்றே இல்லாமல் ஆக்கி எல்லாரையும் 850 ரூபா வரைக்கும் கடைசியா விலை கொடுத்து வாங்க வச்சு இன்றைக்கு அதையும் உயர்த்தி இப்ப அது கிடைக்கல. இப்ப நீங்க வந்து கிடைக்குமா இல்ல, இப்ப நீங்க போன் அந்த சிலிண்டர் புக் பண்ணணும்னா வீட்டு சிலிண்டருக்கு ஒரு மிஸ்டு கால் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைரக்டா போய் கம்பெனில எந்த பிஜேபியில சேர்த்துருவானுங்க, அதுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஏஜென்சி இருந்தா அந்த ஏஜென்சில போய் பதிகிற ஒரு ஆப்ஷன், 9 போன் பண்ணலாம். டைரக்டா போன் பண்ணி ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 சொல்லி பதிகிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது போக வெப்சைட் ஒன்று இருக்கு, அது போக ஒரு ஆப் ஒன்று இருக்கு, ஜிபே இருக்கு, ஜிபேலயும் பண்ணலாம், அமேசான்லயும் பண்ணலாம். இவ்வளவும் இருக்கு இல்லையா? ஆனா சிலிண்டர் எதுவுமே இல்ல. இப்ப எந்த இதுவுமே வேலை செய்யல. இப்போ இவ்வளவு ஆப்ஷனுமே இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு. அப்ப ரேட்டையும் ஏத்தி ரேட் ஏத்தினாலும் பரவாயில்ல, இப்ப கொஞ்சமாவது குடுறாங்கிற மாதிரி, அதான் சூடு மட்டும் வேணாம் சோறே போறாங்கன்னு பரவாயில்லங்கிற நிலைமைக்கு கொண்டு விட்டாங்க. நேற்றைய சன் நியூஸ் விவாதம் கேள்விக்கிழமா, அதுல ஆனந்த் சீனிவாசன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். தட்டுப்பாடு போர் நம்ம கையில இல்ல, ஈரானும் இஸ்ரேலும் நாம சொல்லி மோடி சொல்லி அவங்க இதை நிறுத்த போறது கிடையாது. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் தொடங்குனது, அந்த நீரிணையை மூடியதுங்கிறது நடந்து 10 நாள் ஆயிடுச்சு. அது மூடப்பட்டாலே வரக்கூடிய சப்ளை நின்று போயிடும், நாம இந்த மாதிரி தட்டுப்பாட்டை சந்திக்க வேண்டி வரும்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாம இருக்கலாம், ஆட்சி நடத்துபவர்களுக்கு அது நிச்சயமாக தெரியும். இது இன்றைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல போரை நிப்பாட்டினா கூட இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் 1 மாதம் ஆகலாம். அப்ப இதுக்கு என்ன திட்டமிடல் அரசாங்கத்திடம் இருந்துச்சுன்னா எதுவுமே கிடையாது. இதையெல்லாம் விட முக்கியமானது, நேற்றைக்கு எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 வந்து பதுக்கல் கள்ளச்சந்தையை தடுத்து சமையல் காசு, பெட்ரோலியம், மருந்து, உணவுப் பொருட்கள் மாதிரி அத்தியாவசிய பொருட்களுடைய தடையற்ற விநியோகத்தையும் அதனுடைய நியாயமான விலையும் உறுதி செய்வதற்கு ஒன்றிய அரசுக்கு உச்சவரம்பு நிர்ணயிக்க, உற்பத்தி விநியோகத்தை கட்டுப்படுத்த அதிகாரம் அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டப்பிரிவுக்குள் எந்த ஒரு பொருளையும் நீங்க அத்தியாவசிய பட்டியலில் சேர்த்துக்கவும் நீக்குவதற்கும் ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் உண்டு. இந்த சிலிண்டர் அதற்குள்ள சேர்த்தி ஒரு சாதாரண மனிதன் நீங்களோ நானோ 4 சிலிண்டரை பதுக்கி வச்சா இப்போ இந்த எஸ்மா சட்டம் பாயுங்கிற அளவுக்கு நேற்றைக்கு இதை அமல்படுத்தி இருக்காங்க. அருமையான விஷயம். சாதாரண மனிதனுக்கு பதுக்கலுக்கு தடை விதிச்சு சட்டம். ஆனால் இந்த நொடி வரைக்கும் ரிலையன்ஸ் உடைய இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரிஃபைனரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய தலையாய பணி என்பது ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய சல்லீசு விலையில் வாங்கக்கூடிய எண்ணெயை சுத்திகரித்து அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு லாப நோக்கத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்தியாவிலேயே பெருசு. ஆமா, 1.24 மில்லியன் பேரல்களை ஒரு நாளைக்கு சுத்திகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள தெற்காசிய நாடுகளுக்கு அதுதான் பெரிய ஒரு சப்ளையரா இருக்கு. மலேசியா தவிர்த்து பெரும்பாலான தெற்காசிய நாடுகள் வந்து இந்த ரிலையன்ஸ் பெட்ரோ ப்ராடக்ட் நம்பிதான் இருக்கு. அப்போ உள்நாட்டு தட்டுப்பாட்டுக்காக நீங்கள் இந்த அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துறீங்கன்னா இந்தியாவுக்குள் வரக்கூடிய எண்ணெயிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை சுத்திகரித்து மறுபடியும் அதை வந்து விலைக்கு விற்கக்கூடிய ஜாம்நகர் ஆலையை, ரிலையன்ஸ் உடைய இந்த ரிஃபைனரியை இந்த சிக்கல் தீரும் வரைக்கும் எஸ்மா சட்டம்லாம் வந்து முதல்ல எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு உனக்கு தடை விதிக்கணுமா கூடாதா? இதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ அரசாங்கம் வந்து நினைச்சு கார்ப்பரேட்டுகளுக்கு உதவி செய்யாமல் மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சதுன்னா இந்தியா உலகத்திலேயே பெரிய ரிஃபைனரி வந்து ரிலையன்ஸ் ஜாம்நகரில் இருக்குது.
70 மில்லியன் டன் வந்து அவங்களால இன்னைக்கு இது அவுட்புட் கொடுக்க முடியும். அதில் 3லேருந்து 5 மில்லியன் டன் வரைக்கும் எல்பிஜி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த 3லேருந்து 5 மில்லியன் டன்னை உடனே நேஷனலைஸ் பண்ணி இந்தியா மக்களுக்கு திருப்பி விட்டா அது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் வேண்டாம், நீங்கள் நாட்டு நல்லத்துக்காக இப்போ நாங்கள் நேஷ்னலைஸ் பண்ணுறோம், இந்த 3லேருந்து 5 மில்லியன் டன்னை வந்து நீங்கள் வந்து பொதுத்துறை நிலத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு 3 மாதத்துக்கு கரெக்டான விலையை கொடுத்து அரசாங்கம் வாங்கினா இந்த கிரைசிஸ் நாளைக்கே முடிஞ்சு போயிடும். ஏன்னா ரிலையன்ஸுக்கு நேற்று 60 லட்சம் பேரல் வந்து கச்சா எண்ணெய் ரஷ்யாலேருந்து வந்து இறங்கி இருக்குது. 60 லட்சம் கச்சா எண்ணெயில் நீங்கள் வந்து எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் கமர்ஷியல் சிலிண்டர் இது மாதிரி இருக்கிற லாஸ் எல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 4,07,000 கோடி 7,000 கோடிக்கு அவங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது நியாயமாக பிஸ்னஸ் பண்ணுறது தான். பட் ஒரு நாட்டுக்கே நெருக்கடி அப்படின்னு இருக்கும்போது அந்த நீங்கள் வந்து அதை நேஷ்னலைஸ் பண்ணோன்னா என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண விடாமல் அதை வந்து மக்களுக்காக வாங்கி அதை மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த நெருக்கடி போகும். ஒன்ஸ் மக்களுக்கு இந்த கேஸ் வர ஆரம்பித்தாலே இந்த பதுக்கிற கேஸு எல்லாமே போயிடும். அதனால் அரசாங்கமுக்கு சொல்யூஷன் இல்லை, இது வெளிநாட்டிலேருந்து வந்த கிரைசிஸ் அப்படின்னு கிடையாது. பிரதமர் எப்போதுமே வந்து நண்பர்களை பற்றி தான் கவலைப்படுவாரே தவிர மக்களை பற்றி கவலைப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, உள்நாட்டில் வந்து அரிசி விளைச்சல் கம்மினா, பருப்பு விளைச்சல் கம்மினா உடனடியாக வந்து பேன் பண்ணிடுவாங்க, எக்ஸ்போர்ட் பேன் பண்ணிடுவாங்க. அடுத்து அந்த ஒரு பருவத்திலே பார்ப்பாங்க விளைச்சல் கம்மியாக. போன வருஷம் நம்ம பார்த்தோமே, அதான் உடனே வந்து அது என்ன ஒரு சமையல் பொருட்கள் வந்து கம்மியாக உற்பத்தி ஆகுதா, எண்ணெய் உற்பத்தி கம்மியாகுதா, உடனடியாக ஏற்றுமதி தடை. முட்டை திடீர்னு பறவை காய்ச்சல் வந்து முட்டை பெரிய அளவில் வந்து இல்லாமல் போயிடுச்சு, அழிச்சிட்டாங்க அப்படின்னா முட்டையை ஏற்றுமதி தடை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்து அதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அரசு இப்போ வந்து நமக்கு தேவையை வந்து என்ன தேவை, பெட்ரோல் தேவை, டீசல் தேவை, கேஸ் தேவைங்கக்கூடிய சூழலில் அதை ஒருத்தர் சுத்திகரித்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான்னா அதை மட்டும் கண்டுக்காமல் இருக்காங்க. அப்போ உள்நாட்டு தட்டுப்பாட்டை தீர்க்க ஏற்றுமதியை தடை செய்யக்கூட அவங்க வக்கில்லைங்கிறது வேற. அவங்களுக்கு உண்மையான சுப்ரீம் லீடரே அதானி அம்பானி தான். ஆனால் அதை கேட்பதற்கு கூட இங்கே ஜனநாயகத்தில் மீதி 4 தூண் இருக்குல்ல, அது எதற்குமே வாய் இல்லைங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் நேற்று இரவு அடுத்த செய்தி, ட்ரம்ப் அவரு ட்ரூத் சோசியல்ல அவரு தன்னுடைய அடுத்த குண்டு அவர் இறக்குறார். அதாவது ரிலையன்ஸ் நிறுவனம் அமெரிக்காவில் டெக்சாஸ்ல முதலீடு செய்திருக்கக்கூடியது இந்த அமெரிக்காவுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை. மோடி பேரை சொல்ல, ரிலையன்ஸ் பேரை சொல்லி இது மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கோம். நிக்சன் காலத்துல இருந்துச்சு ரிஃபைனரி, அதுக்கப்புறம் இப்பதான் 50 ஆண்டுகளில் இப்பதான் இதை பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ஆகும், எண்ணெய் ஆதிக்கத்துல நம்ம வந்து உச்சத்துல நிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லக்கூடிய நம்பர் முக்கியமானது. $300 பில்லியன் இதற்கான மதிப்பு. ரிலையன்ஸ் உடைய ஒட்டுமொத்த நிகர லாபம் எவ்வளவு, ரிலையன்ஸ் இதில் எவ்வளவு பங்கு போடுது எதுவுமே நமக்கு தெரியாது. இந்திய ரூபாய் மதிப்புல கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடி தான் அந்த நிறுவனத்துடைய மதிப்பே. அமெரிக்க டாலர் மதிப்புல 210 பில்லியன். இவங்க 300 பில்லியனுக்கு ரிலையன்ஸோட அன்கோ போட்டு ஒரு ரிஃபைனரி உருவாக்குகிறார்கள் என்றால் இதற்கு நிதி ஆதாரம் எங்க? அல்லது இவங்க வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு நிதி ஆதாரங்களுக்கு அமெரிக்க வங்கிகளையோ அல்லது இருக்கவே இருக்கு தேல்பத்ரி சிங் இந்தியாவுடைய பொதுத்துறை வங்கிகள் இதுல இருந்து ஏதாவது கடன் வாங்குறாங்களா? எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. நியாயமா இதையெல்லாம் கேட்க வேண்டிய வேலை வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியுடையது இல்லையா? இங்க இருக்கக்கூடிய ரிஃபைனரிக்கு ஏற்றுமதிக்கு தடை செய்யல, அங்க போனா அமெரிக்கால இவ்வளவு பெரிய முதலீட்டுல உன்னுடைய மொத்த நிகர மதிப்பை எல்லாம் தாண்டின ஒரு முதலீட்டு அங்க பண்றேன்னா அதை வந்து அதாவது பிரவுன்ஸ்வில்ல அங்க இருக்கக்கூடிய ரேசிஸ்டுகள் பிரவுன்ஸ்வில்லில ஆரம்பிக்கிறாங்களா, பிரவுன்ஸ் கிட்ட இருந்து காசை வாங்கி அவன் ஆள் வேணாம் அவன் காசு மட்டும் வேணுமானா அங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இதையெல்லாம் விட்டுருங்க, இன்னொரு நிலை, இதே நிலை கொஞ்ச நாள் தொடருது, இன்னொரு 10-20 நாள் தொடருது என்றால் வெறுமனே டீசல் பெட்ரோலுக்குமான தட்டுப்பாடோட அது நிற்காது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறும். நமக்கு டீசலும் பெட்ரோலும் கேஸும் இல்லாம மக்கள் வந்து தவித்து கொண்டிருப்பார்கள். இவங்க கடைசி வரைக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிக்க போறதில்லை. ஜாம் நகரில் அதே மாதிரி அவங்க ஏற்றுமதியை செய்து கொண்டிருந்தால்
அவதிப்படக்கூடிய சாதாரண ஜனம் என்ன பண்ணும்? வந்தாரா பக்கத்திலே இருக்கு, திறந்துடுமா விடாதா? போஸ்ட் அப்போகலிப்ஸ் வேர்ல்டு மாதிரி ஒன்றை இந்தியாவில் உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு தேவையாக்கி ஓரளவுக்கு ஒரு 40% அளவுக்கு தமிழ்நாட்டிலே வந்து எண்ணெய் துறப்படங்கள் வச்சு எடுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான மாநிலங்களுடைய கோரிக்கை இருக்குல்ல, இப்போ யாருக்கு முன்னிலை வேணும்? இப்போ தமிழ்நாட்டில் எண்ணெய் எடுக்கிறீங்க, தமிழ்நாட்டில் மின்சாரம் எடுக்கிறீங்க, இப்போ எங்களை விட்டுட்டு நீ எடுத்துட்டு போறீங்களேங்கிற ஒரு பிரச்சனை வருமா வராது? நாட்டில் கொள்ளை லாபங்களுக்காக நாட்டை சுரண்டி நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மீது இன்றில்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் மக்களுடைய கோபம் திரும்ப. ஆனா அவங்க கல்யாணம் நடத்தின கூத்த எல்லாம் பார்த்து கூட சொரண வராத மக்களுக்கு வந்து இதுக்கு மேல வரும்னு எதிர்பார்ப்பு இல்லதான். ஆனாலும் என்னைக்கு எந்த எலாஸ்டிக்கும் இழுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அதுதானே போகும். ஆமா, அதுக்குத்தான் இப்ப ரிஃபைனரியே அமெரிக்காவிலேயே திறந்துடலாம், பிரச்சனை இருக்காது பாருங்க. வெனிசுலா என்ன இருக்கு, அங்கேயே ரிஃபைன் பண்ணிக்கலாம், அங்கேயே வியாபாரத்தை பார்த்துக்கலாம். இவ்வளவு பெரிய முதலீடு அங்க போயிருச்சுன்னா இந்தியர்களுடைய கோபம் இந்த குஜராத் கார்பரேட்டுகள் மீது ஏதாவது ஒரு நாள் ஃபியூச்சர்ல திரும்பினாலும் கூட அப்ப கூட தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுல அவங்க எல்லாத்தையும் செட்டில் பண்றத அமெரிக்காவிலே பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையே முடிஞ்சணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த லியானாவோட படம் என்ன படம்? செவந்தியர்களை கல்யாணம் பண்ற கதை, ஃப்ளவர் இந்த ஃபுன். ஆமா, அது மாதிரி ஒரு கதை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இந்தியர்களை பலி கொடுக்கறதுக்கு இது பேர்ல வந்து இந்திய நிறுவனம் போய் அங்கே அமெரிக்காவில் வைக்கணுங்கிற பெருமை மட்டும்தான் எங்களுக்கு இருக்குமே தவிர மற்றபடி வந்து போகக்கூடிய காசு எல்லாமே அங்க. இதுல வந்து பாஜகவை மோடி குற்றஞ்சாட்ட கூட ஒரு கட்டத்துல சலிப்பா இருக்கு. ஏன்னா இதுல பாஜகவே வீழ்ந்தாலும் கூட நாளைக்கு பாஜக ஆட்சியே இந்தியாவில் இல்லை என்றாலும் கூட சரி செய்ய முடியாத இடத்துக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் விடுகிறார். நீங்க மெல்ல மெல்ல நிறுவனங்களை வந்து விலகி போயிட்டு இருக்காரு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து இப்போ வந்து இண்டஸ்ட்ரியலாக மாறிடுச்சு. எப்போ வித்தாங்கன்னே தெரியல, எப்போ மாறுச்சுன்னே தெரியல. நம்மளும் வந்து ஃபைனான்ஸ் பேப்பர் அது இது எல்லாம் பார்த்து தான் இருக்கோம், எப்போ மாறுச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. ரிலையன்ஸோடைய நிறுவனங்கள் இங்கே இந்தியாவில் பொறுப்பு, அதாவது ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம்னா அதுக்கான பொறுப்பு இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி பொறுப்பு மிக்க வேலைகளை விட்டு விலகி போயிட்டே இருக்கு. அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்காங்கிறது வந்து ஒரு 4 வருஷமாவே வரக்கூடிய செய்தி. பங்களா ரேஞ்ச் எல்லாம் வாங்கி ஆமா மொத்தமாவே ஃபேமிலி அங்க செட்டில் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த இவ்வளவு பெரிய ஆலை அங்க அமைக்கிறாங்கன்னா பல்வேறு சந்தேகங்கள் தான் அவங்க கூட்டி போய் விடுது. இந்தியாவுடைய செல்வம் என்பது அம்பானி அதானியுடைய செல்வம்னு ஆயிடுச்சு. இந்திய கஜானா என்பது குஜராத் கார்பரேட்டுகளுடைய 5000 கோடி திருடின மல்லையால இருந்து லட்சம் கோடி வரைக்கும் ஆட்டையை போட்டு ஊற விட்டு போன வரைக்கும் யாரையுமே 12 ஆண்டுகள்ல மோடி அரசு வந்து யாரையும் கூட்டிட்டு வந்ததே கிடையாது. அப்போ இந்திய மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் லீடர்கள். நாளைக்கு வேறு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த குரோனி கார்பரேட்டுகளால் கிடைக்கக்கூடிய கொள்ளையில் பங்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஆசையை நோக்கித்தான் போவார்களே தவிர இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அல்லது இவர்களை ஒடுக்கி நிறுத்தக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய மூட்ல யாருமே இல்லைங்கிறதான் இன்னைக்கு நம்ம அச்சப்பட வேண்டிய விஷயம். தாராளவாத பொருளாதார கொள்கை கொண்ட ஒரு நாட்டில் ஜனநாயகம் என்ற ஒன்று இருக்கும் வரைக்கும் இந்த குஜு கார்பரேட்டுகள் முழுமையாக ஒடுக்கப்பட போவதில்லை. இதனால் கிடைக்கக்கூடிய லாபம் என்னங்கிறது தான் அடுத்த ஆட்சிக்கு வரப்போறவனும் அது மேலதான் கண்ணா இருக்க போறான். கம்யூனிசம் ஆகட்டும் அல்லது முதலாளித்துவம் தாராளமயமாகட்டும் எல்லாத்துலயும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஆனா அறிவு இருக்கும் சொரணை இருக்கும் ஒரு ஜனக்கூட்டம் இதனுடைய நன்மைகளை மட்டும் அனுபவித்து தீமைன்னு ஒண்ணு வரும்போது உடனே சொரணை வந்து அது தாண்டி போகாத அப்படின்னு கேட்கக்கூடியதா இருக்கும். அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய முதலாளித்துவ நாடுன்னா அவன் வீட்டுல ஆம்பளைக ஆப்கானிஸ்தான் மண்ணில் கிடந்து சாகுறான்னா அவன் சதுக்கத்துக்கு வந்து போராட ஆரம்பிச்சிடும். எவனோ போர்ல ஏன் பிள்ளை ஏன்டா சாவ கொடுக்குறேன்னு அவங்க இந்த சொரணை வந்து அவங்க இருக்கும். அவங்க சொரன்றதெல்லாம் அடுத்த நாட்டு முதலாளித்துவத்தின் பேரால் சுரண்டி அதனுடைய லாபங்களை மட்டும் அமெரிக்கா அனுபவிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவனை பார்த்து கொண்டு அறிவு கெட்ட கூட்டமாக அதை நாம் செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னன்னே அறிய முடியாத ஒரு நிலை இருக்குது. அது இங்கதான் கொண்டு வந்து நிறுத்தும். கிளப்ல வந்து தண்ணி போடுறான், பணக்காரன் தண்ணி போடுறான்னா அதுல அவனுக்கு 4 கான்ட்ராக்ட் கிடைக்கும், டீல் கிடைக்கும், கான்டாக்ட் கிடைக்கும். அவனை பார்த்து அன்னாடங்காட்சி ஒருத்தனும் போய் அதே கிளப்ல தண்ணியை போட்டான்னா என்ன ஆகுமோ அந்த வேலைகள்ல தான் வந்து இன்னைக்கு ஈடுபட்டு இருக்காங்க. இதை பற்றி மோடிக்கும் பாஜகவுக்கோ மோடிக்கோ எந்த கவலையும் இருப்பதாக தெரியவில்லை. இப்ப வரைக்கும் இன்னைக்கு நேற்றை விட அதிகமாக உணவகங்கள்லாம் வந்து இழுத்து மூடுகிறார்கள். சிட்டில எல்லாம் 30% உணவகம் மூடப்பட்டது, விறகு வச்சு சமைக்கிறாங்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளவு ஜன நெரிசல் மிகுந்த இடங்கள்ல விறக வச்சு அடுப்பு வச்சு எரிச்சு ஹோட்டலுக்கெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சா, அப்புறம் ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய தள்ளுவண்டி கடைகள்லாம் விறக வச்சு எரிக்க ஆரம்பிச்சா அது சிட்டியுடைய சுற்றுச்சூழல என்ன பாதிக்கும்? ரெண்டாவது அது எவ்வளவு ஆபத்து இருக்கு. இன்னொரு டெல்லியா தான் மாறும் சென்னை. பாஜக கூச்சமே இல்லாம இன்னைக்கு மோடி வந்திருக்காரு, திருச்சிக்கு வேற வந்திருக்காரு. ஹிந்தியில போஸ்ட் அடிச்சிருக்கு ஒரு அம்மா, சாருபாலா தொண்டைமானா அந்த அம்மாவுடைய மகளாம், ஹிந்தியில். ஏன்னா அவருக்கு அதுதானே புரியும், வண்டியில போகும்போதே பார்த்துட்டு போறாருன்னு
இந்தியில போஸ்டர் அடிச்சு வரவேற்றுட்டு இருக்காங்க. எந்த கூச்சமும் இல்லாமல் இன்னைக்கு பேசுவார் பாருங்க. மோடி வரக்கூடிய விழால வேற எடப்பாடி படம் இல்ல, ஆர்ச் வைப்பாங்கல்ல, தற்காலிக ஆர்ச், அதுல எல்லாரும் இருக்கு, வாழை மீன் இருக்குங்கிறான், விழா மீன் இருக்குங்கிறான், போறவரவன் போட்டோலாம் இருக்கு, முக்கியமான மாப்பிள்ளை போட்டோ எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி படத்தை காணவில்லை. போன மாநாட்டுல பெரியார் போட்டோ எடுத்தாங்க, இந்த தடவை பெரியாரின் பேரன் எடப்பாடி போட்டோ எடுத்து விட்டாங்க. அவரு பியூஷ் கோயல் தாங்க தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கு மேலிட பொறுப்பாளர். அவங்க எப்படி ஜோடங்கரோ அது மாதிரி இவங்களுக்கு இவரு வந்து ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அது தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் தமிழுக்கு எதிரானவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழின் பெருமை புரியாதவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என மக்கள் முடிவு செய்து விட்டார். மோடியை சொல்றாரு, மோடிக்கு பருத்தி வீரன்ல சொல்லுவான்ல, கரெக்டா தான் சொல்ற, அதே எங்கிட்ட சொல்ற, குத்து வாங்கிட்டு உட்காந்துருக்காருல, அவர்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி தோத்துட்டு போயிருக்காருல்ல. 2014 இருந்து தோத்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. இதை எதுல சொல்லியிருப்பாரு? இந்தியிலையும் இங்கிலீஷ்லயும் தமிழ் தெரியாதவங்களை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மோடி ஏறி இப்பெல்லாம் இங்கிலீஷ்ல தான் அவரு ஸ்பீச் கொடுக்கறது. ஏன்னா இந்தியில பேச இவங்க என்ன டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அந்த பிரச்சனை வேற. இன்னும் கூடுதலா மதுரையை வந்து சர்வதேச விமான நிலையமா மாத்திருக்காங்க. அதே இது பாத்தீங்கன்னா ஓசூர் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஒரு நோக்கத்தோடய தர மாட்டாங்க. இப்ப கர்நாடகாவை காங்கிரஸ் ஆளுது, 2 பேருக்கு சீண்டி விட மாதிரி கூட நீ கொடு, அதை கூட செய்ய மாட்டேங்கிறீ. 150 கிலோமீட்டர் சுற்றளவுல 2 இருக்கக்கூடாது. வழக்கறிஞர் வில்சன் ட்வீட் போட்டிருக்காரு, இந்தியா முழுக்க வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல 150 இருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்று கேட்கும் போது மட்டும் இந்த ரூல்ஸை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறத அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன அறிவிக்கிறாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவாரு, நல்ல பொறி 2 ஏட்டம் இருந்தாலும் நல்ல காமெடி பண்ணுவாரு. அதுல இன்னும் அடுத்து அன்புமணி வேற சொல்லியிருக்காரு, என் குடும்பத்துல வந்து பிரச்சனை, இதுக்கு காரணம் திமுக. என்ன செஞ்சாராம்? முக்கிய காரணம் ஏன் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா, இவ்வளோ நம்ம குடும்பத்தை, இவ்வளோ நல்லா இந்த குடும்பத்தை அதை பிரித்து குழப்பம் பண்ணி இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னா, கேடு கெட்ட திமுக தான் கொண்டு வந்தது. யார் செஞ்சது, என்ன செஞ்சது, எதா இருந்தாலும் தெளிவா பேச. ஒரே காரில் வந்தீங்களா, எதாவது சொல்லுங்க. அதாவது பிரச்சனை என்னங்கிறது, இவர் தான் பொதுக்குழுவில் உட்காந்து சண்டை போடுறாரு, லைவ்ல போயிட்டு இருக்கு ஃபீடு, அதில் உட்காந்து லைவ்ல உட்காந்து சண்டை போடுறாரு. இப்படியே ஒவ்வொருத்தரையா, அதாவது குடும்பத்தில் கட்சியை கொண்டு வாங்க, இது கட்சியா இல்லை என்ன குடும்பமா, தொண்டு மடமா அப்படி இப்படின்னு கேட்டாரு. கடைசியில் பார்த்தா இப்போ வந்து நல்லா இருந்த குடும்பத்தை வந்து திமுக, இது ஒரு மனநோய்ங்கிறேன். இப்போ வந்து புருஷ முன்னாடியில் சண்டை வந்தா திமுக தான் காரணம். ஒருத்தன் வந்து இப்போ இன்னொருத்தைய கூட்டிட்டு போனா அதுக்கு திமுக தான் காரணம். நேத்து வந்து சசிகலா தைலாபுரம் போய் பெரியவரை பார்த்து, ஆமா, அதுக்கு ஏதாவது சொல்லுவாரு. ஏற்கனவே என்னன்னா ராமதாஸுக்கும் வேற யாரோ ஒரு பெண்ணுடைய கண்ட்ரோல்ல இருக்காருன்னு கிளப்பி விட்டதே அன்புமணி தான். ஆமா, போட்டோவை ரிலீஸ் பண்ணி விட்டு ஊடகங்கள்ல அதை கசிய விட்டு, அவர் எங்க அப்பா ஒண்ணு நீங்க எல்லாம் நினைக்கிற அளவுக்கு ஏகபத்தினி விரதம் எல்லாம் கிடையாது, ரொம்ப அப்படின்னு அது கிளப்பி விட்டதே நீ. கிளப்பி விட்டதும் இல்லாம அவர் ஆரம்பிச்ச கட்சியை நீங்க வெறும் ஃபவுண்டர் தான், கட்சி என்னதான் அப்படின்னு அபகரித்து சென்றது நீ. வளர்த்தி ஒண்ணுத்துக்காகாத உன்னை வளர்த்தி உன்னை சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் ஆக்குன எனக்கே ஊதி அடிக்கிறியா அப்படின்னு அவர் காரி துப்ப ஆரம்பித்ததுங்கிறது வந்து உண்மைதான காண்டுல. உங்க அப்பா உன்னை திட்டுறாருன்னா அதுக்கு பதில் சொல்லு, இல்லாட்டினா வேற ஏதாவது வழி இருந்தா அதை பாரு. அதை விட்டு திமுக என் குடும்பத்தை பிரிச்சிருச்சு அப்படின்னா திமுகவுக்கு வேற வேலை இல்லையா? இல்ல, இது திமுக பார்த்தா எப்படி தெரியுது. இறுதியாக நம்முடைய அபிமான RN ரவி பிரியா விடை பெற்று கடைசியா சல்யூட்லாம் வாங்கிட்டு அதிகாரிகளுக்கெல்லாம் கை கொடுத்து குடும்பத்தோடு ஃப்ளைட் ஏறி பெங்காலை பார்த்து போராளை பொண்ணு தாயின்னு பாட்டு மட்டும்தான் பாடல. நேற்று ஒரு நீளமான லெட்டர் தமிழ்நாட்டு மக்களுக்கு, உங்களோடு இந்த 4-5 வருடம் உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணிங்கிற மாதிரி எழுதி கடைசியில வந்து இந்த தூள் பட வில்லி கையில பச்சை குத்தி இருக்கும் பேரையே சொர்ணான்னு, அதவே கையெழுத்தா போடு பார்த்துட்டே எழுது. அது மாதிரி தமிழ்ல RN ரவி அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு அந்த அறிக்கையை கொடுத்து செந்தமிழ்ல இருக்கு. 54 மாதங்கள் நான் வந்து ரொம்ப இன்பமா இருந்தேன். நீ எங்க இன்பமா இருந்த? நாங்க உன்னை எங்க இன்பமா இருக்க விட்டோம்? அவர் ஒரு மசாகிஸ்ட்னு நினைக்கிறேங்க, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஆனா அவர் அதை இன்பமா தான் எடுத்துட்டு இருந்திருக்காரு, அவருக்கு அது பிடிச்சிருந்திருக்கு. ஓகே ஓகே. மத்தவங்க எல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ணுனா, அவமானப்படுத்தினா என்னை மாத்தி விட்டுருங்க. கவர்னர் அறிக்கையே வந்து கவர்னருடைய வாசிப்பையே வந்து இது பண்றாங்க, ஒரு தீர்மானத்தின் மூலம் வந்து ரத்து பண்றாங்க. தமிழ்நாட்டு இந்திய வரலாற்றில் நடந்தது கிடையாது. அவரை வந்து திமுக செய்தது எல்லாம், திமுகவுடைய தலைவர் அவருக்கு பண்ணினதை எல்லாம் அவர் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. இவரும் பெருந்தன்மையா போய் பார்த்து அப்புறம் எப்படி இருக்கு
பார்த்து வாங்க அப்படின்னா கருப்பட்டியும் கையில கொடுத்து. ஆமா, ரொம்ப நாளா உங்களை எதிர்பார்த்தோம், ஆனா இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் நேத்து மீட்டிங்ல கூட 2 நாள் முன்னாடி மீட்டிங்ல கூட சொன்னாரு, நான் வைத்த எந்த கோரிக்கையும் நீங்கள் செவிமடுப்பதில்லை, இந்த ஆளை மாத்தாதீங்கன்னு சொன்னேன். இது ஒரு சின்ன கோரிக்கை தான் இல்லையா, அதையும் கூட கேட்க அத கூட கேட்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன அது? என்னவோ எனிவேஸ் பை பை அப்படின்னு பெட்டர் லக்னு ரோசா பூ எடுத்து சொருகி விட்டு பார்த்து போயிட்டு வா. போற இடம் ரொம்ப விவகாரமான இடம், அதுதான் எங்கிட்ட பண்ற மாதிரி எல்லாம் அங்க போய் பண்ணாத. அந்த அம்மா இப்பயே சொல்லிருச்சு, அவனா அங்க பண்ற இந்த ஜோலி இங்க இருக்க கூடாது. இவரு போய் ஜாயினே பண்ணல, அதுக்கு முன்னாடி அது பட்டியல் போட்டுருச்சு, அங்க மாதிரி நான் சாப்பிட்டா டீல் பண்ண மாட்டேன், நான் கொஞ்சம் ராங்கா டீல் பண்ணுவேன் பாத்துக்க அப்படின்னு. ரகடு கிட்ட போய் சிக்க போறீங்க. நல்லபடியா இருங்க, பாப்போம். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. Politics பேசுறான், politics.